சாய்ராம் சாய்ராம். நம்ம இந்த வாரம் நாம் துவாரகமாயில் அன்னதானம் போகிறத தான் பார்க்குறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த அன்னதானம் போடுவதும் பாபா தான், அதை வாங்கி சாப்பிடுவதும் பாபா தான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கேயும் சரி, சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் 2 இடத்துலையும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அன்னதானம் காரக்குழம்பு சாதம் சாய்ராம். அது எப்படி செய்யணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்கிறது வீடியோவாக போடும். அதனால் காரக்குழம்பு சாதம் செய்வது எப்படின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்மளுடைய பெரிய பாத்திரம் 35 கிலோவுக்கு மேலே பிடிக்கிற பாத்திரம் சாய்ராம் இது. இதில் அடுப்பத்தை வச்சு காரக்குழம்பு சாதம் தான், புளிக்குழம்பு சாதம்னு சொல்லுவாங்க. அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு வெந்தயம், ஜீரகம், சோம்பு, கடுகு பொரிஞ்ச உடனே இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். போட்ட உடனே நீங்கள் அடுத்தது வெங்காயம் எடுத்து போட்டுடணும். ஏன்னா இல்லைனா தீஞ்சிடும். நம்ம வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் சாயிரம். அந்த வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கும் போது கொஞ்சம் பச்சை மிளகா, காரக்குழம்பு சாதம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே கொஞ்சம் இப்பயே போட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிற அளவுக்கு நம்ம போட்டுடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெயில் வதங்கும். வதங்கி முடிஞ்ச உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் நிறையா போடலாம். ஏன்னா காரக்குழம்பு சாதம் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கணும். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும் சேரம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கன்றதுனால தான் இப்போயே போட்டாச்சு. அப்புறம் நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த காய்கறி காரக்குழம்பு சாதம் உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இப்படி எல்லா வகையான காய்கறியும் அதில் போடலாம் செய்யலாம். ஏன்னா காய்கறி போட்டால் நல்லது. நிறைய காய்கறி நம்ம போடுவோம், பார்த்திங்கன்னா தெரியும். போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சோடனே குழம்பு மிளகாய்த்தூள். காரக்குழம்பு சாதன்றதுனால மிளகாத்தூள் நிறையா போடணும் தயாரம். ஏன்னா கொஞ்சம் காரமாவது இருக்கணும். சாம்பார் சாதத்துக்கு கம்மியாக போடணும். இது மிளகாத்தூளே போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறோம். அந்த அரிசி எடுத்து தான் இப்போ போட போகிறோம். நல்லா தண்ணி கொதி வந்தோடனே தான் அரிசியை போடணும் தயாரம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து அதில் போட போகிறோம். அரிசியை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்படி ஒரு மூடி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சுவையான காரக்குழம்பு வந்துடும். அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க, போதும். நம்ம 25 கிலோ அரிசி போடுவோம் சார். 2 ட்ரம்மு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கிலோ அரிசி போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விடணும். ஏன்னா அடியில் போய் தங்கிடக்கூடாது அரிசி. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு புளி கரைச்சல் நாம் இப்போ ஊற்றியாச்சு. கொஞ்சம் பாதி கொதி வந்தோடனே புளி கரைச்சலை ஊற்றிடணும். முன்னாடியே ஊற்றக்கூடாது. புளி கரைச்சலை ஊற்றி ஒரு நல்லா கலக்கிட்டிங்கன்னா சுவையான காரக்குழம்பு சாதம் வந்துடுச்சு. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சு போடும்போது கலரி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.